மனசு ஃபுல்லா உன் மேலதான் திருந்தி போன ஒன்னாலதான் திரியிற உன் பின்னாலதான் ஓகே சொல்ல கண்ணாலதான் புதுசா பிறந்த ஃபீலிங்குமா சிரிச்சா ஹார்ட் ஹீலிங்குமா கனகா லவ் காலிங்குமா என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல டீலிங் பண்ணாதம்மா. கலக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த வெங்காயம் முள்ளங்கி கலவையை இதோடு சேர்த்து ஒரு தடவை கலந்துட்டு நம்ம ஆம்லேட் போட்டுக்கலாம். முள்ளங்கியோட வாசமெல்லாம் எதுவுமே தெரியாது. முள்ளங்கி போட்டிருக்கிறதே நம்ம சொன்னால் தான் தெரியும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கலந்து வச்சுருக்கிற கலவையை ஊற்றிக்கலாம். ஒரு தடவை ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு அந்த சைடு நல்லா வேக விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான முள்ளங்கி ஆம்லேட் ரெடியாகிருச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செய்கிறது ரொம்பவே ஈஸி. முள்ளங்கி வேண்டான்னு சொல்கிற பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க.